यतिशेखरमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏகழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் காடுகளிலே சென்று கன்றுகளை எல்லாம் மேய்த்து விட்டு திரும்பி வருகின்ற காலத்திலே அவனுடைய அழகை மற்றவர்களுக்கெல்லாம் காட்டுகின்ற யசோதை, ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே என்று என்னை போலே பிள்ளை பெற்றவள் வேறு ஒருத்தி உண்டா என்று மகிழ்ந்து சொன்னதாக செல்லுகின்ற திருமொழி பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி. இதிலே அந்த கண்ணபிரானை கன்று மேய்க்க அனுப்பி வைத்து விட்ட வருத்தத்தை எல்லாம் கூட இடையிடையே தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கின்ற பொழுது, உனக்கு காட்டிலே துன்பம் உண்டாகும் என்பதற்காக நான் கொடையும் செருப்பும் வைத்திருந்தேன், அவற்றையும் நீ கொள்ளாதே போனாய். சிற்றாடையும் சிறுபத்திரமும் என்று காட்டிலே உனக்கு வேண்டிய வத்துக்கள் அவற்றையும் நீ விட்டுவிட்டு போய்விட்டாயே என்றெல்லாம் வருந்தியதாக கீழே பாசுரங்கள் சென்றன. இப்பொழுது 6வது பாசுரம் தொடங்கி ஒரு 2-3 பாசுரங்களாலே அந்த காட்டிலே கண்ணனுக்கு நேர்ந்த ஆபத்துக்கள், அதாவது கண்ணனுக்கு வரவிருந்த ஆபத்துக்கள் என்று கூட சொல்லலாம், அந்த ஆபத்துக்களை பற்றி சொல்லி, இப்படியெல்லாம் நீ செய்தால் நான் என்ன செய்வது, என்னுடைய வயிறு கலங்குகிறது என்று அந்த ஆபத்தை நினைத்து யசோதை சொல்லுவதாக பாசுரங்கள் செல்லுகின்றன. இந்த 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த காளியன் என்கின்ற பாம்பின் மீது கண்ணபிரான் நடனமாடி அந்த காளியனை அடக்கினான் அல்லவா, அந்த நிகழ்ச்சியை நினைத்துக் கொள்ளுகிறாள். அப்படியே அவளுக்கு வயிறு பதறுகிறது, அதை தெரிவிக்கிறாள். சுடராழி உன் கையகத்தேந்த அழகானி பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு விளங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். வயிறு மறைக்கினாய் ஏதுபோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்தை குழப்பனவே செய்தாய் காயாம்பூ வண்ணம் கொண்டான். முதல்ல கண்ணனை என்னவென்று அழைக்கிறாள்? அஞ்சுடராழி உன் கையகத்தேந்தும் அழகா என்றால், சுடர் ஆழி என்றால் அழகிய சுடரை உடைய திருவாழி சக்கராயுதம், அதை உன் கையகத்து ஏந்தும் அழகா. அழகா என்னால் மிக அழகியவனே. எம்பெருமான் தனியாக இருந்தாலே அழகு, அதற்கு மேலே அந்த சக்கராயுதத்தை ஏந்தி நின்றால் அவனுக்கு உண்டான அழகு வேறு யாருக்கும் கிடையாது. இப்பொழுது யசோதை அதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், அப்படி திருவாழியை ஏந்தி இருந்தவன் நீ என்ன செய்திருக்கலாம், அந்த முதலை மீது எப்படி திருவாழியை எரிந்தாயோ அதுபோல இந்த காளியன் மீதும் நீ ஆழியை எரிந்து அவனை இரு துண்டாக்கி இருந்தால் நான் அச்சப்பட்டிருக்கவே மாட்டேன். அதாவது இவன் கரையிலேயே இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்து விட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கண்ணன் செய்யவில்லையே. அவன் என்ன செய்தான் என்றால், பொய்கை புக்கு, அந்த காளியன் இருக்கிற பொய்கையிலே திருவாழியையும் விட்டுவிட்டு தான் சென்று விட்டான் என்றார். அப்படி பொய்கை புக்கு. இது நடந்த நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. நித்தியம் பலராமன் அவனோடு கூடவே வருவரான் தமையனார். ஆனால் ஒரு நாள் ஏகதாத்து வினாராமம் கிருஷ்ணோ பிருந்தாவனம் ஜெயவ் என்று கண்ணபிரான் பலராமன் இல்லாமலே அப்படி காடுகளுக்கு சென்று விட்டானாம் கன்றுகளை மேய்ப்பதற்கு. அன்றைக்குத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது. ஆகையினாலே அண்ணன் இல்லாதபடியினாலேதான் அவன் ஆபத்திலே விழுந்தான். திருமேனி காவலாக பலராமன் இருக்கிறவன் அவன் வரவில்லையே, அதனால்தான் ஆபத்து வந்து விட்டது என்று தெரிகிறது. இது இந்த பதிகத்திலே கூட ஒரு விதமாக காட்டப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லி நாம் அனுபவிக்கலாம் அல்லவா. கீழே ஒரு பாசுரத்திலே கொடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனே நான் என்று காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்கிறாள் யசோதை. கொடையும் செருப்பும் இல்லாமல் கண்ணன் கானகத்திற்கு சென்றான் என்னார். கொடை செருப்பு பகவானுக்கு எது என்று கேட்டால் அதை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் தெரிவிக்கின்ற பொழுது, சென்றால் குடையாம் நின்றால் மரவடியாம் திருமார்க்கு அரவு என்று ஒரு பாசுரத்திலே அற்புதமாக காட்டினார். ஆஹா, அந்த ஆதிசேஷனானவன் எம்பெருமானுக்கு கொடையாகவும் இருக்கிறான், அவனுக்கு பாதுகையாக மரவடியாகவும் இருக்கிறான். ஆனால் அன்றைய தினம் அவனுக்கு காட்டிற்கு செல்லுகின்ற பொழுதோ அந்த ஆதிசேகன், அந்த ஆதிசேகனுடைய அவதாரம் தானே
பலராமன் அவன் வரவில்லை என்பதைத்தான் யசோதையும் கூட இந்த பாசுரத்திலே கொடையும் செருப்பும் கூடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரக்கள் என்று சொல்லும்படியாக அந்த காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேன் என்று கீழே சொன்னதாகவும் நாம் கொள்ளலாம். அப்பொழுது என்ன செய்தான் என்றால், இப்படி திருவாழியை கொண்டு அவனை இரு துண்டமாக ஆக்கிவிடலாமா இருக்க அந்த காளியனை அப்படி செய்யாமல் என்ன செய்தான், அந்த பொய்கையிலே புக்கு என்றார். அப்படி என்ன செய்தான், நஞ்சு உமிழ் நாகத்தினோடு பிணங்கினாய். நஞ்சு உமிழ் நாகம் என்னால் விஷத்தை கக்குகின்றது. அது கக்குகின்ற விஷத்தாலே சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிராமமே பட்டு போய்விட்டது என்றால் அதன் தலைமையில இருக்கின்ற கண்ணன் அவனுக்கு என்ன ஆகுமோ என்று எத்தனை பேர் அஞ்சினார்கள். அப்பொழுது அதைத்தான் தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள், நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கினாய் என்பதை கேட்ட பிற்பாடும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன், அப்பொழுது கூட என்னுடைய உயிர் போகவில்லையே, எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நீ பாம்பின் வாயிலே விழுந்தாய் என்று கேட்ட அடுத்த கணத்திலே அதிர்ச்சியிலே எனக்கு உயிர் போயிருக்க வேண்டாமோ, ஆனால் போகவில்லையே, நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய், எதற்காக கண்ணா இப்படியெல்லாம் என்னை வயிறு கலங்குபடி செய்கிறாய் கேட்கிறாள். அந்த கண்ணனை பார்த்து, இப்படியெல்லாம் நீ பாம்பின் வாயிலே விழுந்தால் ஒன்று கிடக்க ஒன்று ஆகியிருந்தால் நான் என்ன ஆகியிருப்பேன், என் செய்வதற்காக, என் செய்ய என்னால் எதற்காக என்னுடைய குடல் குழம்பும்படி செய்கிறாய், வயிறு மறுக்கினாய், உனக்கு ஏதும் ஓர் அச்சம் இல்லை, உனக்கு துளியும் பயமே இல்லை. ஐயோ, இப்படி நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் நம்முடைய தாயார் என்ன ஆவாள் என்று அஞ்சினாயா, அல்லது இப்படி உன்னை இழந்தால் திருவாய்ப்பாடி என்ன செய்யும் என்று பயந்தாயா, அந்த காளியன் மீது நாம் விழுந்தால் காளியன் நம்மை என்ன செய்து விடுவானோ என்று பயந்தாயா, உனக்கு ஓரச்சமும் ஏதும் இல்லை என்று இப்படியெல்லாம் நீ செய்வதை பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா, கஞ்சன் மனத்திற்கு உகப்பனவே செய்தாய். என்னால் கஞ்சன் என்னால் கம்சன், அவனுடைய மனசுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நீ செய்கிறாய். அதாவது கம்சன் என்ன நினைத்திருக்கிறான், எப்படியாவது கண்ணனுக்கு ஒரு ஆபத்து விளைய வேண்டும், அதனால் கண்ணன் முடிந்து விட வேண்டும் என்று அவன் பாரித்துக் கொண்டு கிடக்கிறான். அதற்காகத்தான் அவன் அசுரர்களை எல்லாம் அனுப்பினான். ஆனால் அந்த அசுரர்களும் முடியாத காரியத்தை இப்பொழுது காளியன் செய்து விடுவான் போல் இருக்கிறதே. இதை கேட்டால் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒருத்தன் யார் என்றால் அது கம்சன் தான். இந்த காளியன் வாயில விழுந்தானா கண்ணன், தீர்ந்தது கதை என்று அவன் மகிழ்வான். அவன் மகிழும்படியாக நீ காரியம் செய்கிறாயே தவிர உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் மகிழும்படியான காரியமாயுது. நன்னாதார் முறிவலிப்ப நல்லுத்தார் கரைந்து ஏங்க, இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்கிறாயே. காயாம்பூ வண்ணம் கொண்டாய், காயாம்பூ போன்ற நிறத்தை உடையவனே, நீயே சற்று உன்னுடைய திருமேனியுடைய அழகை நினைத்துப்பார். இப்படிப்பட்ட திருமேனி அழகிருக்கிற உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் எங்களால் தரித்திருக்க முடியுமோ என்று யசோதை தன்னுடைய வயிறெரித்தலை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்ததாக 7வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், இந்த காளியன் கூட தேவலை, ஏனென்றால் அவன் வந்தவன் ஒருத்தன் தான். அதிலும் கூட கடைசியிலே கண்ணனிடத்திலே தோற்று அவன் அபராத கிராமணம் பண்ணிக்கொண்டு என்னை மன்னித்து விடு, சோகந்தே தேவதேவேஷ நாச்சநாதவ் சுதௌனச்ச சாமர்த்தியவான் கிருபாமாத்திர மனோவிருத்திகி பிரசீதமே என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போனான். ஆனால் கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்கள் அப்படி அல்லர்களே, அவர்கள் ஒருவருக்கு இருவராய் வந்தார்கள். ஒருத்தன் வத்சாசுரன், மற்றொருத்தன் கபித்தாசுரன். இவர்கள் இருவராலே உனக்கு என்ன ஆபத்து வந்து இருக்குமோ நான் அஞ்சுகிறேன் என்று அடுத்த பாசுரத்திலே, அதாவது 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அந்நிய மாமய மீனமுமாகிய ஆட்டடல் வண்ணா உன்மேல் கண்ணின் உருவாகி மேய் புலத்தே வந்தா கள்ளவசுரருதம்மை என்ன பிடித்து திருக்கைகளாலே விலங்காய் எறிந்தாய் போல என்னவன் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கனமாவர்களே. முதலிலே அந்த எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லுகிறாள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், பன்றியும் ஆமையும் மீனமுமாகிய பார்க்கடல் வண்ணா என்றால் பன்றி என்றால் வராக அவதாரம், மீனம் என்றால் மத்ஸ்யாவதாரம், ஆமை என்றால் கூர்மாவதாரம் என்று மத்ஸ்ய கூர்ம வராக முதல் 3 அவதாரங்கள்னு சொல்லுகிறோமே தசாவதாரத்திலே, அதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட பார்க்கடல் வண்ணா என்றால் 2 விதமாக சொல்லி இருக்கிறார். பார்க்கடல் என்றால் பாலாலே சூழ்ந்த கடல் போன்ற தன்மையை உடையவன் என்று சொல்லு, அப்படி அர்த்தம். பெரிய வல்லின ரகரத்தை போட்டார்.
ஆனால் இளைய நரகரத்தையும் போட்டு ஒரு பாடமும் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். பார்க்க ஏனென்றால் பார்க்கடலினால் வெளுப்பாக இருக்கும் அல்லவா, அதனுடைய நிறத்தை உடையவன் என்று கண்ணனை சொல்ல முடியாது. ஆகையினாலே பாறை சூழ்ந்துள்ள கடல் என்று பார்க்கடல் என்று இளைய நரகரமிட்டும் ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார். அப்படி பாறை சூழ்ந்துள்ள கடல் என்னால் அது கரிய நிறத்திலே இருக்கக்கூடிய கடல். அந்த கடல் போன்ற நிறத்தை உடையவனே, உன்மேல் கன்றின் உருவாகி மெய்புலத்தே வந்த கள்ள வசுரர் என்று இப்படி கன்றினுடைய உருவத்தை கொண்டு அவர்கள் கள்ள வசுரர்கள் வந்தார்கள். அது அசுரர் என்று பன்மையிலே சொல்லி இருக்கிறாராம். வந்தவன் 2 பேர் ஆகையினாலே அவனையும் சேர்த்து இங்கே பன்மையிலே சொல்லுகிறார் என்று கொள்ளலாம். அல்லது இவனுக்கு ஆபத்து விளைக்க வந்ததை நினைத்த உடனே ஒருவரே பல பேராக தோன்றுகின்றார், அச்சத்தினாலே அப்படி சொல்லுகிறார் என்று கொள்ளலாம். அப்படி கள்ளவசுரர் தம்மை என்ன பண்ணினான் கண்ணன், சென்று பிடித்து சிறுக்கைகளாலே என்கிறார். ஐயோ, எவ்வளவு சிறியவன் நீ, அந்த கன்றையே தூக்கிக் கொள்வதற்கு உனக்கு கையிலே வலிமை போராது என்று நான் நினைத்திருக்கிற பொழுது அந்த சிறுக்கைகளாலே அந்த கன்றை எடுத்தாய், அந்த விலங்கனியின் மீது அதை எரிந்தாய். நல்ல வேளை 2 பேரும் விழுகிற பொழுதோ நேர கண்ணன் தலைமையில விழுந்திருந்தால் என்ன ஆபத்து விளைந்திருக்கும். நல்ல வேளை விழுகிற பொழுதோ அவர்கள் அப்படியே போய் மற்றொரு இடத்துல விழுந்தார்கள். விழுந்து அங்கேயே அவர்கள் இருவரும் பிராணனை விட்டார்கள் என்ன அந்த சரித்திரம் தெரிகிறது. அதைத்தான் சொல்லுகிறாள், சென்று பிடித்து சிறுக்கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள். உடனே ஏதோ சொல்றான், என்னைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு யார் யார் தீமை செய்கிறாளோ அவர்களெல்லாம் என்ன அவர்கள் என்னால் அங்கனமா அவர்களே அந்த வத்சாசுரனும் கபித்தாசுரனும் என்ன ஆனார்களோ அதுபோல எல்லாரும் நாசமாய் போய் விடுவார்கள். யார் என் குழந்தைக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த அசுரர்களைப் போல அழிந்து போவார்கள் என்று ஒரு பொருள் காட்டினவர். இன்னும் அடுத்த பொருள், ஒரு தாயானவள் எப்படி காட்டுவள், என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள், என் பிள்ளைக்கு யார் தீங்கு செய்கிறாளோ அவளெல்லாம் என்ன ஆவனா அங்கனம் ஆவர்களே என்று அப்படியே போய்விடுவார்கள் என்று தன்னைத்தானே அப்படி நெறித்து கொண்டு அப்படி அவர்களுக்கு சாபம் விடுகிறாள் என்னும் கொள்ளலாம் என்று அற்புதமான அர்த்தம் காட்டியிருக்கிறார். இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.